இந்த 9வது ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இவ்வளவு ஃபைட்டாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்கிட்ட என்றான முத்துக்கு ரயானுக்கு சண்டை, இங்கிட்ட என்றான முத்துக்கு சாச்சனாக்கு சண்டை, முத்துக்கு ரயானுக்கு சண்டை, இங்கிட்டு சாச்சனாக்கும் ரயானுக்கு சண்டை, இங்கிட்ட பாத்தீங்கன்னா பயங்கரமான ரயானுக்கும் நம்ம ராணுவுக்கு சண்டை. இது என்னடா இது 9வது ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பயங்கரமான சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கிட்ட என்றானா அந்த ஒரு 9வது ரவுண்ட்ல வந்து இங்கிட்ட முத்து உருண்டு கிடக்கிறப்பல யாரை பிடிச்சிக்கிட்டா நம்ம ரயானை பிடிச்சிக்கிட்டு இங்கிட்ட அப்படியே பிறண்டுட்டு கிடக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு ரயான் பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு. ஏன்னா உள்ள போக கூடாது, என் பொம்மை உள்ள போகணும். ஜெஃப்ரிட் வந்து ரயான் பொம்மை உள்ள இருக்கு, ஜெஃப்ரிட் வந்து ரயான் பொம்மை இருக்கு. இங்கிட்ட வந்துட்டு நம்ம யாரா ஆர்ஜே ஆனந்தி பொம்மை வந்து மஞ்சரிட்ட இருக்கு. ஓகேங்களா, இதான் வந்துட்டு இதுல வந்து மஞ்சரி உள்ள போனாங்கன்னா ரயான் அவுட்டு, ரயான் அவுட். ஓகேங்களா, ஜெஃப்ரி வச்சிருக்க ரயான் அவுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கே மண்டை குழம்புது, ரயான் அவுட். ஓகேங்களா, ஜெஃப்ரி உள்ள போய் ரயான் பொம்மை வச்சா ஆனந்தி அவுட். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் போகுது. இதுல என்ன ட்விஸ்ட் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல வந்துட்டு நானும் சொல்லியிருந்தேன், வெளியில அவுட் ஆனவங்களா வந்து டிஃபைன் பண்ணி நிக்கலாம். டிஃபைன் பண்ணினா பிட்டுக்குள்ள போகக்கூடாது, அந்த பால் பிட்டுக்குள்ள வந்துட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து டால் ஹவுஸ்க்குள்ள போகக்கூடாது, பொம்மை யாரும் தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து 3 ரூல்ஸ் வெளியில இருக்கவங்களுக்கு. மிச்சம் எல்லாம் என்ன பண்றாங்க, ஹவுஸ் அப்படியே மறைச்சிட்டாங்க. வெளியில என்னங்களா எல்லாருமே வந்து ஹவுஸ் மறைச்சிட்டாங்க. இப்படி ஜாக்லின் வந்து மஞ்சரி விடல, அங்கிட்டு வந்து முத்து வந்துட்டு ஜெஃப்ரி விடல, அந்த மாதிரி வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நீ எதுக்கு வந்து என்ன பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்கிட்ட வந்துட்டு ரயன் வந்துட்டு சண்டைக்கு போறாப்ல. ரயன் வந்துட்டு இதுல வந்து டிஃபெண்ட் பண்ணி நிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதுல என்ன பண்றாரு ரயன் வந்துட்டு நீ எதுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கிற, நீ வந்து என்ன எதுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு சண்டை வந்துட்டு முத்துக்கும் ரயனுக்கு வந்து பயங்கரமான ஒரு சண்டை போகுது. இங்கிட்ட ரயனுக்குலாம் சம்மடி, இங்காடி எல்லா ஊருமே சம்மடி, ஜெஃப்ரிக்கு கையில் அடி, இது மஞ்சருக்கு வயிற்றுல அடி, அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு நிறைய அடி விழுந்துச்சு. அண்ட் அதை பார்க்கும்போது வந்துட்டு சரி என்னடா ஒரு போர்வாலையே வந்து மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி, என்னடா அந்த ஒரு இந்த ஒரு டாஸ்க் எதுனா ராஜாராணி டாஸ்க்ல போர் வராது பொம்மை டாஸ்க்ல வந்துருச்சாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு. பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டா போச்சு. நிறைய சண்டையெல்லாம் வந்துச்சு. முத்துக்கு ரயனுக்கு வந்து பயங்கரமான சண்டை. நீ எதுக்கு வந்து என்ன பிடிக்கிற, என்கிட்ட பொம்மை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஏன்னா முத்து வந்துட்டு ரயன் வந்துட்டு என்ன பண்றாங்க, மஞ்சரி வந்து பிடிக்கிறாங்க. மஞ்சரி பிடிக்கவும் மஞ்சரி உள்ள போகணும்னு நினைச்ச முத்து வந்துட்டு என்ன பண்றாரு, ரயனை பிடிச்சி இங்கிட்டு இழுத்துட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ எதுக்கு என்ன பிடிக்கிற, என்கிட்ட பொம்மை இருந்துச்சா, நீ எதுக்கு என்ன எதுக்கு நீ பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க 2 பேருக்கு சண்டை. அதுக்கப்புறம் வந்துட்டு சாச்சனாவுக்கு ரயானுக்கு என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நகத்தை வந்துட்டு ஏதோ பிச்சு விட்டு ஏதோ ரத்தம் வந்துருச்சு போலக்கு ரயனுக்கு. யாரோ வந்துட்டு மஞ்சரி நான் பிடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்ம முத்து, ஆர்ஜே ஆனந்தி, சாச்சனா அவங்க 3 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது யாரோ லேடிஸ் தான் என்ன வந்துட்டு நகத்தை உடச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனாட்ட வந்து சண்டைக்கு போறாரு. சாச்சனா வந்து அதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்களாம் வேணுக்குமே எல்லாம் ஒண்ணும் பண்ணல, யாராச்சும் தெரியாம பட்டிருப்பாங்க, நாங்களும் ஒண்ணும் உங்களை நகத்தெல்லாம் பிடிச்சி இழுக்கலாம், வேணுக்குமே இழுக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்து சொல்றாங்க. இது 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை போகுது. இங்கிட்டு நடுவில் வந்து ராணுவுக்கு ரயனுக்கு வந்து பயங்கரமான இதுதான் பெரிய மேட்டர். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு சாக் பண்ணி பிடிச்சிருப்பாங்க, இப்படி வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. ஜெஃப்ரி வந்துட்டு ராணுவ வந்துட்டு பிடிச்சிருப்பாரு, ராணுவ வந்துட்டு ராயன் வந்துட்டு கழுத்தை வச்சு பிடிச்சிருப்பாரு. அது வந்துட்டு தப்பு, நீ எதுக்கு இப்படி பிடிக்கிற, நீ எதுக்கு பிட்டுக்குள்ள வந்துட்டு இழுத்து உள்ள தூக்கி போட்டாங்க. யாரு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரயன் வந்துட்டு ராணுவ தூக்கி உள்ள போட்டாரு. ஆனா உள்ள போடக்கூடாது. செம்மையான சண்டை, அந்த ஒரு இதுதான் சீக்வன்ஸ் தான் செம்மையான சண்டை. டக்குன்னு வந்துட்டு நீ எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா அடிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ரயன் ஓடுவாரு. இங்க வந்துட்டு ராணுவ வந்து அடிக்க வருவாரு. 2 பேரும் பயங்கரமான ஒரு சண்டை ஓடிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் ஹவுஸ்மேட்டும் எல்லாருமே வந்துட்டு தேக்கிட்டாங்க. இதுல வந்துட்டு ரொம்ப அடிக்க போனது யாருன்னு பாத்தீங்கன்னா ரயன் தான் வந்துட்டு போனாரு. இதுக்கு மேபி வந்துட்டு எல்லோ கார்டு கொடுக்க போலாம், எல்லோ கார்டு கன்ஃபார்மா வந்துட்டு ரயன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கப்படுது. உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா தேவையில்லாம ஒருத்தன் வந்து இது ஒரு டாஸ்க், இதுக்கு பர்சனலா வந்துட்டு போய் அடிக்க போறதுங்கிறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. சாட்டர்டே சண்டே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.